அறிவு அரசை வழிநடத்தும், கருணை மக்களை பாதுகாக்கும். அறிவாளி மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் இரக்கம் குறையும். கருணையுள்ளவன் மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் யோசனை குறையும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி செய்தால் அந்த ராஜ்யம் நிச்சயம் வளர்ச்சியடையும் என்றார். அந்த காடும் சில நொடிகள் அமைதியாகியது. வேதாளமும் சிரிப்பை நிறுத்தியது. பிறகு திடீரென சிரித்தபடி கத்தியது. விக்ரமாதித்தா, நீ மறுபடியும் என் புதிரை தீர்த்துவிட்டாய். ஆனால் நீ பேசிவிட்டாய், அதனால் நான் பறந்து போகிறேன் என்றது. அதன் குரலோடு கூடிய காற்றில் வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து விலகி இருளில் மறைந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் திரும்பி வேதாளத்தை பிடிக்கச் சென்றார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு புதிய கதையுடன், ஒரு புதிய புதிருடன் அவரை சோதித்தது. ஆனால் விக்ரமாதித்தன் ஒருபோதும் கைவிடவில்லை. அவருக்கு தெரியும், இந்த புதிர்களின் வழியேதான் உண்மையான ஞானம் இருக்கிறது என்று.